தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்பின் வரலாறு 18ஆம் நூற்றாண்டில் 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்த ஜெர்மன் மிஷனரியான பார்த்தலோமஸ் ஜீகன்பால்குடன் தொடங்கியது. அவர் 1715ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட புதிய ஏற்பாட்டையும் 1719ஆம் ஆண்டு ரூத் வரை பழைய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்தார். பழைய ஏற்பாட்டின் மேலும் பணிகள் மற்றொரு ஜெர்மன் மிஷனரியான பெஞ்சமின் ஷுல்ச்சால் முடிக்கப்பட்டு 1728 இல் வெளியிடப்பட்டன. முதல் முழுமையான தமிழ் பைபிள் 1864ஆம் ஆண்டு மெட்ராஸில் வெளியிடப்பட்டது. இங்கே இன்னும் விரிவான பார்வை. ஆரம்பகால மொழிபெயர்ப்புகள் 18ஆம் நூற்றாண்டு. 1706 இல் டிரான்குபாருக்கு வந்த பர்த்தலோமஸ் ஜீகன்பால் தமிழ் கற்று பைபிளை மொழிபெயர்க்க தொடங்கினார். புதிய ஏற்பாடு 1715. புதிய ஏற்பாடு பைபிளின் முதல் பகுதியாக மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டது. முதல் பதிப்பு 1715 இல் வெளிவந்தது. பழைய ஏற்பாடு 1728. ஜீகன்பால் பழைய ஏற்பாட்டை ரூத் வரை மொழிபெயர்த்தார். மீதமுள்ள பகுதியை பெஞ்சமின் ஷூல்ட்ஸ் முடித்தார். முதல் முழுமையான தமிழ் பைபிள் 1728 இல் அச்சிடப்பட்டது. திருத்தங்களும் புதிய மொழிபெயர்ப்புகளும் 1722 மற்றும் 1796க்கு இடையில் முதன்மையாக டிரான்கிபார் மற்றும் மெட்ராஸில் பல்வேறு திருத்தங்களும் பைபிளின் பகுதிகளின் புதிய மொழிபெயர்ப்புகளும் தொடர்ந்தன. முதல் முழுமையான தமிழ் பைபிள் 1864. முதல் முழுமையான தமிழ் பைபிள் சென்னையில் வெளியிடப்பட்டது. மேலும் முன்னேற்றங்கள். பிற்கால மொழிபெயர்ப்புகளில் முந்தைய நூல்களை ரோமானிய எழுத்துக்களாக மொழிபெயர்ப்பதும் அடங்கும். இது 1912 மற்றும் 1956க்கு இடையில் நிறைவடைந்தது.